தோத்திரம் செய்வேன், தோத்திரம் செய்வேன், திறனை என்றும் தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, பிரியமானவர்களே, இந்த தேவாலயத்தையும் இதில் யாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டை செய்ய இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய நம்முடைய தகப்பனும் திருநெல்வேலி திருமண்டல முன்னாள் பேராயருமாகிய ரைட் ரெவரண்ட் ஜே கிறிஸ்தாஸ் பேராயர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினால் இவைகள் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்ய உங்கள் பேராலை கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுக்கு சங்கை பொருந்திய தகப்பனே, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எல்லா செயல்களிலும் தேவனை மிகவும் இரக்கமாய் எங்களுக்கு முன் சென்று எல்லா முயற்சிகளும் உண்மையில் ஆரம்பித்து முன்னே நிறைவேறவும் நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவிலே உமது கிருபையால் நித்திய ஜீவனை அடையவும் அறிவுறுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவாலயத்தை நம்முடைய முன்னோர்கள் அருமையாக கட்டி எழுப்பினாங்க. இப்பொழுது அதை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும் அதை நாம் வசதி பண்ணி கொள்ளவும் இந்த அருமையான வேலையை செய்ய ஆண்டவர் உங்களை ஏவி எழுப்பினார். மிக அருமையான இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறீங்க. அதனால் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த புதுப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை செய்ய இப்பொழுது காத்திருக்கிறோம். வேண்டுதலுக்கு நன்றி. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தப்படவும் மாசில்லாததுமாயிருந்து தன் ஆத்துமாய் மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திரும்ப வருமளவும் அவரது அன்பிற்கு அடையாளமாகவும் அவரது சாட்சியாகவும் திருச்சபையார் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த தேவாலயத்தை மறுபிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவர் நம்மை அவிதமாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். மாசனுகாத பரவஸ்து, மாசனுகாத பரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் துதி செய் மனமே, துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆலய மறுபிரதிஷ்டைக்காக வைக்கப்பட்ட கல்வெட்டை பேராய அவர்கள் திறந்து வைப்பார்கள். இந்த கல்வெட்டினை இதோ திறந்து வைக்கிறேன்.
தேவனுக்கே மகிமை. சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் அன்பின் நகரம் சேகரம் திவ்ய உயிர்த்தெழுதலின் ஆலயம் நேசபுரம். புதுப்பிக்கப்பட்ட ஆலய மேற்கூரை பிரதிஷ்டை நாள் 17/5/2026. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பிரதம பேராயரின் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் பி ஐசக் வரப்பிரசாத் எம்காம் பிடிஹெச் டிடி அவர்களின் ஆசியுடன் ரைட் ரெவரண்ட் ஜே கிறிஸ்துதாஸ் எம்ஏ பிடி எம்டிஹெச் பேராயர் பணி ஓய்வு திருநெல்வேலி திருமண்டலம் அவர்களால் தேவநாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ரெவரண்ட் ஆர் ஜபராஜா பிஎஸ்சி பிடி சேகர தலைவர் அன்பின் நகரம் சேகரம். திருச்சி ஜெனிஸ்குமார் எம்காம் எம்ஏ பிஎட் சபை ஊழியர். சபை மக்கள் நேசபுரம். சபையின் அஸ்திபாரம் ஏற்பாடு பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 568, கீதங்கள் கீர்த்தனைகள் 210. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 568, கீதங்கள் கீர்த்தனைகள் 210. சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே. தாமணவாட்டியாக வந்ததை தேடினார். தமக்கு சொந்தமாக மாறித்ததை கொண்டார். தேசத்தான் சேர்ந்தார் சபை ஒன்றே ஒன்றாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓ தேவ்ய ஞானகாரம் தரைபோ சீக்கும். புறத்தியார் விரோதம் பயத்தை ஒருத்தும். உள்ளான பரேந்திரோகம் கீழேசப்படுத்தும். பக்தர் ஓயாத சத்தம் யமட்டும் என்பதாம். ராவில் நீலைத்த தூக்கம் காலையில் கலிப்பாம். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போய்ந்து வெற்றி சிறந்து மாட்சிமை அடையோ பாரியாந்த இன்னாவுளை பேலோ. நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளைப்பாறு ஓரோடு இன்ப இணக்கம். இப்பாக்கியதோயோரோடு கர்த்தாவே நாங்களும் தேவோமோடு தங்க நின்றவாறே 122ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக சொல்லுவோம். சங்கீதம் 122ஆம் சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதுடைய வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தம் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றபடியே நாம் கர்த்தரை துதிப்போமாக. ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்பதாகவும் சபையாருடைய மறுமொழி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மகா மகிமை பொருந்திய கடவுள் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தி இருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவும் அவரை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த எல்லா மிஷனரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் இந்த இடத்தில் தமக்கு சொந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஜனத்துக்காகவும் கடவுளை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தங்கள் திறமை, தங்கள் வேலை, தங்கள் பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இத்தேசத்திலும் மாவட்டத்திலும் கிராமத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க அவரை நாம் வேண்டிக் கொள்வோமாக. உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவாலயத்தை கடவுளுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமாக்க ஜெபிப்போமாக. உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. விசுவாசிகளின் ஜெபத்தாலும் முயற்சியாலும் கடவுளை அறியாத ஜனங்களும் இங்கு வந்து அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும் மாற ஜெபிப்போமாக. உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நித்திய கடவுளே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே. கைகளால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் எம்மாத்திரம் என்றாலும் 2 பேராவது 3 பேராவது உமது திருநாமத்தில் கூடியிருக்கும் இடத்தில் உமது அருள் பிரசன்னத்தை வாக்கு அருளி இருக்கிறீரே. இப்பொழுது நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் பக்தி விதமாய் தமக்கு மறுபிரதிஷ்டை செய்கிற இந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்திட வேண்டும் என்று பணிபுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதனை உமது வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க இடமாகவும் திவ்ய உயிர்த்தெழுதலின் ஆலயம் என பெயரிட்டு தொடர்ந்து பிரத்யேகப்படுத்துகிறோம். இங்கு கூடி வரும் அனைவரும் கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய திருப்பலிகளை செலுத்துவார்களாக. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வைக்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் திரு சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலமடைந்தவர்களாகி அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக. ஆமென். தேவாலயத்தில் இருக்கின்ற அனைத்து பனிமூட்டுகளையும் நாம் ஒருமுறை கூட பிரதிஷ்டை செய்வோம். இந்த ஆலயத்தினுடைய தரைத்தளம், இந்த ஆலயத்தினுடைய கூரை, இன்னுமாக மண்டபம், இன்னும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களையும் அனைத்து பொருட்களையும் அவனுடைய சமூகத்தில் இப்பொழுது நாம் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் ஆராதனையில் பங்கு கொள்வோரும் ஆராதனை நடத்துவோரும் இதோ பயன்படுத்தும்படியாக இந்த தேவாலயத்தை ஒருமுறை கூட புதுப்பித்து கொள்ளும்படியான அந்த கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. ஆலய மேற்கூரைக்காக தூத்துறோம். இதோ தரை தளத்திற்காக நமக்கு தூத்துறோம்.
இன்னுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவர் இதை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்தி தம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த உம்முடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். தொடர்ந்து இந்த தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள், திடப்படுத்தல் பெறுகிறவர்கள், திருமணம் செய்து கொள்கிறவர்கள், இன்னுமாக இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் குழந்தைகளை தருகிறீங்க, குடும்பத்தில் குழந்தைகள் உம்முடைய ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகளை ஞானஸ்நானத்தின் வழியாக இடத்துல சேர்க்கிறோம். ஆண்டவரே, திருக்குடும்பத்தில் இணைத்து கொள்கிறோம். அவ்விதமான இணைப்பை நீங்கள் நிறைவாய் கொடுக்க ஜெபிக்கிறோம். திடப்படுத்தல் படிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளே திடப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவாலயத்தில் திருமணம் செய்து கொள்கிறவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்து நீங்கள் இருவர் அல்ல ஒருவராய் இருக்கிறீர்கள் என்று இணைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதுபோல் இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற போதகர்கள், சபை ஊழியர்கள், இன்னும் மற்றும் சுவிசேஷகர்கள் மற்றும் பணிவிடைக்காரர்கள் அனைவரையும் ஆண்டவர் இதை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதுபோல் இந்த திருமேஜையை ஆசீர்வதிங்க. நாங்கள் படைக்கிற காணிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக திருவிருந்து ஆராதனையிலே அப்பத்தை பிற்கும்போது திருக்குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். இப்பொழுது நாம் அமர்ந்திருந்து திருமறை பகுதிகள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் மேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையாகவும் கிருபையாகவும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல்
உம்முடைய கண்கள் இரவும் பகலுமாக திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 17வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9 முதல். புதிய ஏற்பாட்டிலே 228வது பக்கம். நாங்கள் தேவனுக்கு உடன்வேலை ஆட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதில் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நினைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னி இலை பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தது. இந்த விசேஷித்த நாளுக்கென்று வாசிக்க குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரைக்கும். மத்தேயு 21 வசனம் 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது வாசிக்க குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி இங்கு வாசித்தாயிற்று. மகிமையே உண்டாவதாக, கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. யாவரும் எழுந்து நிற்போம். நெசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சிலை உண்டாவதற்கு முன்னே
தம பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பிரமணதந்தீரங்கே பசுத்தாவியினாலே கண்மையாளது மனுஷனானார். நமக்காக பந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலரை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களில் மடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரமணத்திற்கு ஏறி வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மருத்துவரை நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கருமாய் பிதாவில் குமார் என்று புறப்படுகிறருமாய் பிதாவர் குமார் தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறருமாய் திக்கத்தில் சோறு வைத்தருமாய் இருக்கிற பசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பொது அப்போஸ்தலர்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவமணி நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வைத்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனுண்டாக என்று காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து ஆண்கள் கொஞ்சம் முன்ன தள்ளி வந்து உட்காருங்க. அது பெண்கள் கொஞ்சம் முன்ன தள்ளி வந்து உட்காருங்க. அப்போ பின்னால் வரவங்க பின்னால் உட்காருக்கு ஏதுவாக இருக்கும். முன்னால் தள்ளி வந்து நீங்கள் உட்கார அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உட்காருங்கள். பரிசுத்த விவாக அறிக்கை. தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் அன்பின் நகரம் சேகரம் நேசுபுரம் சபை சேர்ந்த திரு ஏ சிம்சோன் ஜெபகுமார் அவர்களின் மகள் எஸ் அசின் ஜெயலும், அன்பின் நகரம் சேகரம் நேசுபுரம் சபை சேர்ந்த திரு எஸ் ஐசக் அவர்களின் மகன் ஐ ஜோஸ்வின் பால் சாம்ராஜும் பசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பசுத்த விவாகத்தை சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவருக்கு தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. பசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்மத்தில் வந்திருக்கிற பேராயரையா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருமணமாகிய மாபெரும் ஆசீர்வாதத்தை மனித இனத்திற்கு தந்திருக்கிறீங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதுமே இந்த திருச்சபையை சார்ந்திருக்கின்ற மணமகனையும் மணமகளையும் திருமணத்தில் இணைக்க காத்திருக்கிறோம் என்பதை அறிவிப்பு செய்திருக்கிறோம். அதோடு ஆண்டுடைய பாதத்தில் இவருடைய பெயர்களை நாங்கள் சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த அன்பு பிள்ளைகளை குடும்பமாக்கி ஆண்டவரே ஒன்றாக்கி வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை சந்ததி சந்ததியாய் வாழும்படியான பாக்கியத்தை கொடுக்க மன்றாடி ஜெபிக்கிறோம். அன்பை பிள்ளைகள் மீது உம்முடைய அருள் கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. பெற்றாரையும் அவிதமாக குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்டீங்க, இணைத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நாம் இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய திவ்ய உயிர்த்தெழுதலின் ஆலய 93வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நாம் கர்த்தர் நம்மை நம்முடைய ஆலயத்தில் நம்மை கூட்டி சேர்த்துக்கிறார். இந்த ஆண்டிலும் நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபையின் பெரியோர்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் யோசித்து எப்படியாவது நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், விஸ்தரிக்கப்பட வேண்டும், இன்னும் புதுப்பித்து நாம் எல்லா மக்களும் உள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நம்முடைய முன்னோருடைய உள்ளத்திலே கொடுத்தார். பெரியோர்கள் பல ஆண்டுகளாக யோசித்து இந்த ஆண்டிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். திட்டங்கள் தருகிறவரும் அதை செயல்படுத்தி முடிக்கிறவரும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கடந்த சில மாதங்கள் முன்பதாகத்தான் பெரியோர்கள் எல்லாரும் யோசித்து எப்படியாவது இந்த ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகை முன்பதாக நம்முடைய ஆலயத்துக்குள் இருக்கிற அந்த வுட் பில்லர், மரத்தாலான பில்லர் எல்லாம் எடுத்து மேலே இருக்கிற அந்த வுட் ரீப்பர் எல்லாம் எடுத்து எல்லாம் ஜிஐ பைப்பில் போட வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தை ஆண்டவர் நம்முடைய பெரியோர்கள் முன்னிலையில் கொடுத்தார். அதுபோல் பால் சீலிங் போட்டு நம்முடைய தரையில் இந்த டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அது ஆல்டருக்குள்ளாகவும் வுட் ஒர்க் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்து முன்புறம் அந்த முன் மண்டபத்திலும் டைல்ஸ் புதிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சிறப்பாக
செய்தி முடிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த ஆயத்த ஆராதனையிலே நாம் நம்முடைய பேராய் ஐயா அவர்கள் மூலமாய் நம்முடைய ஆலயத்தை மறுபிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாவதாக. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. இதை முழுமையாக பொறுப்படுத்தி இரவு பகலாக இந்த திருச்சபை பணிகள் எல்லாம் மேற்கொண்ட மிஸ்டர் சிம்சோன் ஜெபகுமார் அண்ணன் அவர்களையும் நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆரம்பம் முதல் கொண்டு இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு முடிகிற வரையிலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபை சார்பாக மீண்டுமாக அவர்களை வாழ்த்து கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர்கள் இரவு பகலாக எப்படியாவது இந்த 17ஆம் தேதிக்கு முன்னால் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பெருமுயற்சி செய்தார்கள். ஆகவே கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாய்க்க பண்ணி இந்த நாளிலே நாம் மறுபதிவு செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சுமார் 10 லட்சம் எஸ்டிமேட், அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளாக அவர்களே அநேக சபையின் பிள்ளைகள் உற்சாகத்தோடு கொடுத்தார்கள். உற்சாகத்தோடு நீங்கள் இதற்காக உற்சாகத்தோடு கொடுத்திருக்கிற நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலை பிரதிஷ்டை செய்வதற்கு யாரை அழைக்கலாம் என்று பெரியோர்களெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தோம். குருவானவர்களெல்லாம் பணி ஓய்வு பெற்ற குருமார்கள் நம்முடைய திருமணத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நாங்கள் கேட்ட பொழுது ஐயா அவர்கள் இந்த இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே எல்லா சபைகளிலும் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லாரும் வர முடியவில்லை. ஆகவே நாங்கள் பெரியவர்களாக யோசித்து பார்த்த பொழுது நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தின் முன்னாள் பேராயர் ரைட் ரெவரண்ட் கிறிஸ்தாஸ் பிஷப் ஐயா அவர்களை அழைக்கலாம் என்று சொல்லி கடந்த 2 நாட்கள் முன்பதாகத்தான் நாங்கள் யோசித்து நம்முடைய திருமண நிர்வாகஸ்தரிடத்திலே நாங்கள் பேசி முடிவு செய்த பொழுது ஐயாவிடத்தில் பேச பொழுது உடனடியாக வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய நேசபுரம் திருச்சபைக்கு வந்திருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சேகரத்திலே பணி செய்த அருமையான பேராய் அவர்கள் சுமார் 30 ஆண்டுகள் முன்பதாக நம்முடைய சேகரத்தில் பணி செய்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருப்பது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. இந்த நாளில் நம்மத்தில் ஒரு முப்பெரும் விழா, அப்படிதான் இன்னைக்கு எத்தனை விழா நடந்திருக்கிறது? முப்பெரும் விழா, முப்பெரும் பண்டிகை. முதல்ல ஐயா வந்தவுடன் ஒரு வீடு திறப்பு, வீடு பிரதிஷ்டை நடந்தது. இரண்டாவது ஒரு வீட்டில் திருமணத்தை ஜெபித்து ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். 3வது விழா இந்த ஆலய பிரதிஷ்டை விழா. ஆகவே முப்பெரும் விழா, முப்பெரும் பண்டிகையை ஐயா அவர்கள் நம்ம இடத்தில் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் நமது அழைப்பை ஏற்று பல பணிகள், பல ஊழியங்கள் மத்தியில் நமக்காக இந்த நேரத்தை கொடுத்து நம்ம இடத்திலே வந்து இந்த நம்ம எல்லாருக்கும் இந்த ஆலயத்தை மறுபிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய நாமத்தினால் நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய திருநெல்வேலி திருமடல முன்னாள் பேராயர் கணத்திற்குரிய மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் ஜே கிறிஸ்தாஸ் பேராய் ஐயா அவர்களை நம்முடைய நேசபுரம் திவ்ய உயிர்த்தெழுதலின் ஆலயத்தின் சார்பாக கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். தொடர்ந்து ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக கோயம்புத்தூர் திருமடலம் ஊட்டி சிஎஸ்ஐ சபையை சார்ந்த ரெவரண்ட் கவிராஜ் ஐயா அவர்கள் நாளில் நம்மத்தில் வந்திருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆகவே அவர்களையும் நம்முடைய திருச்சபை சார்பாக கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். தொடர்ந்து ஆராதனையிலே முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஊழியத்திலே முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியாக பணியாற்றிய ரெவரண்ட் ஜான் கிருபாகரன் ஐயா அவர்கள் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நம்முடைய சபை சார்பாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அதுபோல் வால்பாறையிலே எலியா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி ஊழியத்தையும் செய்து வருகிற ரெவரண்ட் சந்திரன் ஐயா அவர்கள் மனமத்தில் வருகை தந்த அவர்களையும் நம்முடைய திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். தொடர்ந்து நம்மத்திலே நம்முடைய திருமண்டல பெருமண்ட உறுப்பினர் மிஸ்டர் நீலமேகன் எட்வின் அவர்களும் மிஸ்டர் ஜேம்ஸ் அகஸ்டின் அவர்கள் நம்மத்தில் வருகை தந்த அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். தொடர்ந்து நாம் இந்த பண்டிகை ஆராதனையிலே சபையாராகிய நாம் வெவ்வேறு இடங்களிலிருந்து கர்த்தர் எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தின் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற இருக்கிறது. உற்சாகத்தோடு எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் உற்சாகத்தோடு பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே இசை வாசிப்பதற்கு வந்திருக்கிற முதலில் வந்திருக்கிற அருமையான தம்பி அவர்களையும் வாழ்த்துகிறோம். நேரடி ஒளிபரப்பு செய்து அருமையான தம்பி அவர்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆலய ஆராதனை முடிந்த பிறகு நம்மத்தில் வந்திருக்கிற ஊழியர்களை நாம் வரவேற்கிற நேரம் இருக்கிறது. அதிலும் சபையார் உற்சாகத்தோடு பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலய அசன புத்தகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே உங்கள் இல்லங்களில் யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறவர்கள், ஒருவேளை சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறவர்கள் அதற்குரிய படிவத்தை சபை ஊழியரிடத்தில் நீங்கள் பெற்று நீங்கள் அந்த ஆராதனைக்கு முன்பதாக நீங்கள் சபை ஊழியரிடத்தில் கொடுக்க
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக, இந்த சிறப்பு பணிகளுக்காக நன்கொடைகள், உற்சாகத்தோடு நன்கொடைகள், காணிக்கை கொடுத்த பிள்ளைகள், ஜபித்த பிள்ளைகள், உடல் உழைப்புகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து பேராயர் ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 617, கீதங்கள் கீர்த்தனைகள் 292. கர்த்தார் நீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 617, கீதங்கள் கீர்த்தனைகள் 292. ஓம் ஜப வீட்டினில் மடியார் கூட நீர் பிரசன்னமாகியே ஓமந்தை வாழ்த்துவே மெய்ஞான ஸ்நானத்தின் ஸ்தானத்தை நேசிப்போம். வேன் பிராவா ஆவியாள் பேரருள் பெறுவோம். மாதுய பந்தியாம் ஓம்பிடாம் நேசிப்போம். விஸ்வாசத்தால் அதில் சமூகம் பணிவோம். மெய் ஜீவன் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து அமர்ந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, நேசபுரம் திவ்ய உயிர்த்தெழுதலின் ஆலய திருச்சபையாரே, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேவாலயத்தினுடைய மறுபிரதிஷ்டையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்துவானவர் தரும் சமாதானம், இறை அமைதி, வாழ்வு உங்களிலே பெருகுவதாக. இந்த நாளிலே இவ்வாறு உங்கள் மத்தியிலே வரும்படியான ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு தூத்திரம் செலுத்துகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பது
இந்த ஆலயத்தில் இது போன்ற ஒரு ஆராதனையில் பங்கு பெற்று கடைசியாக பங்கு பெற்று இந்த சேகரத்தை விட்டு கடந்து சென்றேன். 30 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் இந்த தேவாலயத்தில் நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேசபுரத்தில் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை தந்து இங்கே ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை ஆராதித்து சேவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கிருபை பெரிது. ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உள்ள வந்தவுடனே இன்றைக்கு பெரிய கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி ஆன சமயம் என்பதை அறிந்திருக்கிறேன். அருமையான புதிய வீட்டை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கவும் அவர்களோடு கூட மகிழ்ந்திருக்கவும், அதுபோல் நாளை திருமணம் நடைபெற இருக்கின்றதால திருமண வீட்டாரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியான அந்த பாக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதோடு ஆலய பிரதிஷ்டை, மறு பிரதிஷ்டை, மங்கள படைப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல பெயர்கள் வைத்திருக்கிறாங்கல்ல. நேசபுரம், அன்பின் நகரம், அன்பின் நகரம். கடாட்சபுரம், மெய்யூர். வெறும் மிக சிறப்பான பெயர்கள். இது எதுக்கு இந்த பெயர்கள் இல்லையா? பெயர்கள் ரொம்ப ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒன்று. நேற்று மாலை சாயங்காலம் ஒரு இடத்துல திருப்படத்தில் ஆராதனைக்கு போயிருந்தேன். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? சொன்ன தானே தெரியன. சாத்தான்குளம். அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு ஆலயத்திற்கு கன்ஃபர்மேஷனுக்கு திரைப்படத்தில் சென்றிருந்தேன். அந்த ஊருக்கு பெயர் பேய்க்குளம். அப்போ இந்த பேய்க்குளம், சாத்தாங்குளம் இதெல்லாம் கடந்து தான் எங்கே வர்றோம்? அன்பின் நகரம், நேசபுரம், கடாட்சபுரம். தேவ ஆலயம் என்ன சொல்லுகிறது? நாம் நேசம் பெற அழைக்கிறது, நாம் அன்பு கொள்ள அழைக்கிறது, தேவத்தினுடைய தெய்வ கடாட்சம் பெற அழைக்கிறது. மெய்யூருக்கு வாங்கன்னு அழைக்குது. தேவாலயம் என்ன அழைக்குது? மெய்யூருக்கு வாங்க. இல்லையா? அன்பானவர்களே, இந்த மத்தியான வேளையில் நாம் ஒரு முறை கூட ஆண்டவருடைய அன்பை சிந்தித்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஆலயம்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஆலயம் இல்லை. இன்றைக்கு நாம் படிக்க கேட்டோம் அல்லவா? 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 7ஆம் 8ஆம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நல்லா படித்து பாருங்கள். சாலமோன் மன்னன் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். மாபெரும் ஆலயம். அதற்கு முன்பதாக தாவீது மன்னன், அவர் மன்னனான போது ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்டிடணும்னு விரும்பினார். ஆண்டவர் இடத்துல பேசினாங்க, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம். வனாந்தரத்தில் வாழ்ந்த மக்கள் ஆண்டவரை ஆராதித்தாங்களா இல்லையா? ஆலயம் என்பது எது? ஆலயம் எதற்கு? ஆலயம் சொல்லுகிறது, இங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே ஆண்டவர் இருக்கிறார்.
அந்த காலத்தில் ஏசாவும் யாக்கோபும் வாழ்ந்த காலத்தில் ஈசாக்கு அந்த பெரியவரை விட்டு இந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு? பிரிந்து போகிறார். எதனால பிரிவு வருகிறது? பிரிவு எதனால வருதுங்க? சண்டை போடுறதுனால பிரிவு வருது. சண்டை போடுறதுனால நமக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. ஏன்? சண்டைக்கு காரணம் என்ன? சண்டைக்கு காரணம் என்ன? எனக்கு தான் வேணும் இல்லையா? 2 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு தான் வேணும்னு கேட்குறோம். அதனால சண்டை வருது. சண்டை வருதுனால என்ன நடக்குது? பிரிவினை வருகிறது. பிரிவினை என்பது என்ன? அதுதான் அந்த யாக்கோபு பதான் அராமில் இருக்கிற அங்கே போகிறார். ஆபிரகாமனுடைய முன்னோர்களுடைய ஊருக்கு போகிறார். போகிற வழியில் இரவாயிட்டுது, இருட்டிட்டுது. கிராமமும் இல்லை, வீடும் இல்லை. ஒரு காட்டுக்குள்ள அவர் ராத்திரி என்ன செய்யணும்? தூங்கணும். பிரிவினை என்ன செய்யும்? சண்டை என்ன செய்யும்? நம்மை காட்டுக்குள்ளே கொண்டு போகும். காட்டுக்குள்ளே வாழ்வதை விரும்புறதில்லை. அதனால தான் புதிய புதிய வீடு கட்டுறோம், ஊருக்குள்ளே வீடு கட்டுறோம். வீடு எதற்கு? நாம் வாழ்வதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு. இப்போ பாருங்க, சண்டை என்ன செய்து இந்த யாக்கோபை காட்டுக்குள்ளே அனுப்புது. இரவிலே காட்டுக்குள்ளே யாராவது படுத்து தூங்க முடியுமா? தூங்குவாங்களா? இல்லை. ஆனால் சண்டை போட்டு பிரிவினையாக வாழ்கிறவங்கெல்லாம் எங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம்? காட்டுக்குள்ளே, இருட்டுக்குள்ளே. மனிதர் பிரிவினை என்பதே நீ வேண்டான்னா மனிதர் எனக்கு வேண்டாம், தனிமைப்படுத்தி கொள்வது. சரிதானா? தனிமைப்படுத்தி கொள்வது. மனிதருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. நீதிமன்றங்கள் நமக்கு நீதி செய்வதற்கு, நம்முடைய குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. தண்டனை தண்டனைக்காக அல்ல. இந்த தண்டனையை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யணும்? தவறு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, கேடு செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் தண்டனை. அப்படின்னா தண்டனை என்ன? சிறை வாசகம். சிறை வாசகம்னா என்னது? தனிமைப்படுத்தப்படுதல். சிறையில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? ரோட்டில் நடந்து போக முடியாது, ஷாப்பிங் போக முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, வீட்டில் சாப்பிட முடியாது, வீட்டில் உறங்க முடியாது. எங்கே தான் உறங்கணும்? ஆமாம், தனிமையாக சிறையில் தூங்கணும். அது என்னது? அதுதான் காடு. தனிமைப்படுத்தப்படுதல். நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் கூடி வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அந்த கூடி வாழ்தலில் தான் அன்பு இருக்கு. அந்த அன்பை விட்டுட்டோம். யாக்கோபு இரவிலே தனியாக காற்றுக்குள்ளே படுத்திருக்கிறார். தூங்கியிருப்பாரா? தூங்கியிருக்க மாட்டாரா? காலையில் உயிரோடு கூட எழுந்திருப்போன்னு நினச்சிருப்பாரா? காட்டில் ஏன் தூங்க மாட்டான்றோம்? காட்டில் என்ன இருக்குது? எல்லா விஷப்பூச்சிகளும் இருக்கு. இப்போ காட்டில் தான் விஷப்பூச்சி இருக்கா? வீட்டுக்குள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே தினமும் பார்க்குறோம். கரடி வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளெல்லாம் போய், இப்போ பார்த்து போகிறீங்கள பானவரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே குற்றாலம், தென்காசி, அம்பை இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவனாஸ் வீட்டுக்குள்ளே சாப்பாட்டை தேடுது.
கிச்சனில் போய் என்ன செய்யுது? ஏன் யானை ஊருக்குள்ளே வருது, வீட்டுக்குள்ளே போய் என்ன ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடு. அப்போ காட்டுக்குள்ளே படுத்திருக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு இந்த தேவாலயத்தை புதுப்பித்து நம்ம மறுபிரதிஷ்டை செய்து வந்திருக்கிறோம். ஏன்? கொஞ்சம் கேள்வி கேட்டுப்பார். அன்பானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த இரவிலே அவர் அவ்வளவு தூரம் அங்கலாய்த்திருப்பார், பதறி இருப்பார், தூங்கி இருக்க மாட்டார். அம்மா கூடவே தூங்கி கொண்டிருந்த ஒரு பையன், செல்ல மகன். அம்மா தூங்கி இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப சிந்திக்கிறது இல்லை. ஆனால் மகன் தூங்கி இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட சமயத்தில் கடவுளுடைய அன்பு பாருங்க. ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்க. இது என்ன அடையாளம்? வேத புத்தகத்தை நம்ம எப்படிலாம் ஆராய்ந்து பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது என்ன அடையாளம்? மனிதன் தானாக தம்மை வேறுபடுத்தி கொண்டு இருளுக்குள்ளே கிடக்கிறான், காற்றுக்குள்ளே கிடக்கிறான், தனிமையாக கிடக்கிறான். பயம், திகில், உயிர் பிழைப்போமோ, காலையில் விழிப்போமோ, இதெல்லாம் அவனுடைய சிந்தனை. இவ்வளவு கேடு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் அங்கே என்ன செய்ய, ராத்திரி ஒரு காட்சி கொடுக்குறாரு. தேவதூதர்கள் மேலே ஏறுறாங்க, இறங்குறாங்க. என்ன அர்த்தம்? எப்பா நீ தனியாக படுத்திருக்கிறன்னு சொல்லி இப்போ பதைக்கிற. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இங்கே பாரு, உன்னோட ஒரு கூட்டம் இருக்கிறது. கூட்டம் எங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே எங்கே கூட்டம் இருக்குது? வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில் அத்தனையும் கவலை, வேதனை. ஆண்டவர் பாருங்க, அங்கே ஒரு கூட்டம் மக்கள். அந்த ராத்திரி அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்க. ஒருத்தருமே இல்லை, எங்கும் இருட்டு. கூப்பிட்டாலும் ஏதோ ஒன்று நடந்தால், என்ன சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. ஆனால் கடவுள் அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒரு கூட்டம் தூதர்களை அனுப்புகிறார். அதை பார்த்த உடனே, அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கையில் தனிமை, வாழ்க்கையில் பயம், வாழ்க்கையில் இருட்டு, வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலை. மீண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிறார். மறுபிரதிஷ்டை என்பது கடவுள் மீண்டும், நாம் தூரமாக போயிட்டேன், ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரே. கடவுளுடைய அன்பு பெரிது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அது வடமொழி. காப்பாற்றுவதற்கு, காட்டுக்குள்ளே கிடக்கிற நம்ம காப்பாற்றுறதுக்கு. நீ தொலைந்து போய்விடக்கூடாது, நீ செத்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது. தேடி வருகிற ஆண்டவர் மீண்டும் வருகிறார். புதுப்பிப்பு. ஆண்டவர் தம்முடைய அன்பை மீண்டும் மீண்டும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதான் புதுப்பித்தலின் அடையாளம், புதிய நம்பிக்கையின் அடையாளம். வாழ்க்கையில் நம்பிக்கை போயிட்டுதா? இது நடக்குமா? வாழ்வு பிழைக்குமா? புதிய நம்பிக்கையை தருகிற ஆண்டவர். யாக்கோபோடு பேசினார். யாக்கோபு காலையில் எழுந்து என்ன சொன்னார்? சொல்லுங்க. இது தேவனுடைய வீடு, பெத்தேல், ஹீப்ரு மொழி. பெத் என்றால் வீடு, எல் என்றால் கடவுள். இது பெத்தேல், கடவுள் இங்கே இருக்கிறார். நான் கடவுளை கண்டேன். இது கடவுளுடைய வீடுன்னு சொன்னாரு. இந்த தேவாலயம் எது? தேவாலயம் என்னது? மத்தேயு 21 அதிகாரத்தில் என்ன படித்தோம்? இயேசுநாதர் என்ன சொன்னாங்க? கொஞ்சம்
எடுத்து பாருங்க, 17ஆம் வாக்கியம். மத்தேயு 21:13. யாருடைய வீடு? என்னுடைய வீடு. எப்போ சொன்னாரு? தேவாலயத்துக்குள்ள, எருசலேம் தேவாலயத்தில் வந்தபோது ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, இது என்னுடைய வீடு. அங்கே யாக்கோபு சொன்னார், இது என்னது? தேவனுடைய வீடு. மெய்யாகவே இந்த இடத்தில் கடவுள் இருக்கிறார். இது கடவுளுடைய வீடு. அப்போ தேவாலயம் என்பது கடவுள் இருக்கின்ற இடம். தேவாலயம் என்பது கடவுள் வசிக்கின்ற இடம். கர்த்தா நீர் வசிக்கும் ஸ்தலம் என்பது இடம். கர்த்தா, கடவுளே, நீங்க வாழுகின்ற இடத்தை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், தேடுகிறேன். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காவது தவறாம ஆலயத்துக்கு போறோம், ஆராதனையில் பங்கு பெறுகிறோம்? எத்தனை பேர் பங்கு பெற மாட்டேன்றோம்? ஆண்டவரை விரும்புகிறோமா? ஆண்டவர் வேணும்னு நினைக்கிறோமா? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, வியாதி வருதோ, அப்பெல்லாம் கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுவோம். அப்போ எப்போதும் நல்ல சுகம் தந்திருக்கிறார்ல, அப்போ இன்னும் அதிகமாக தேடணுமா வேண்டாமா? கால் ஒடிஞ்சு போச்சுன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என் காலை சீக்கிரம் என்ன செய்யுங்க, குணமாக்குங்கன்னு கேட்குறோம். ஆனால் அடிபடாமல் நம்மை காக்கிற ஆண்டவர் அப்போ நம்ம உணர்றது இல்லையே. அப்போ கடவுளுடைய அன்பை எப்படி உணர்வது? யாக்கோபுனுடைய அனுபவம் வேற. அவர் சண்டை போட்டுட்டு இவ்விதமாக எங்கேயோ போய் ஒளிகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடுற நேரத்துலையும் ஒருவேளை அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. அண்ணன்ட்ட சண்டை போட்டாச்சு, அப்பாவை என்ன செய்தாச்சு, ஏமாத்தியாச்சு, இனிமேல் வாழ்க்கை இல்லை, எப்படி ஒளிஞ்சு போகிறேன். வாழ்க்கையில் எத்தனை தடவை அப்படி நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். இது தேவனுடைய வீடு. ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற இடம். அடுத்து ஆண்டவர் வாழுகிறாரு, இது கடவுளுடைய வீடு. என்ன சொல்லலாம்? ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற இடம். 93வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இல்லையா? ஒருவேளை இந்த ஆலயம் கட்டி 93 வருஷம் ஆச்சா தெரியல, நானும் கல்வெட்டை பார்க்கல. சபை தோன்றி எத்தனை ஆண்டுகள்? சபை தோன்றி எத்தனை ஆண்டுகள் தெரியாது. நான் நினைக்கிறேன் இந்த ஆலயம், இந்த சபைகள் எல்லாம் இந்த பகுதியிலெல்லாம் ரேனியஸ் ஐயர் அவர்கள் உண்டாக்கின திருச்சி. அவர் காலத்தில் அவர் ஊழியம் செய்து நம்முடைய முன்னோர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற காலம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா 1820, 25லேருந்து 40, 45 வரை. 200 வருஷத்துக்கு முன்பதாக எந்த ஒரு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்திருக்குமா? இல்லைங்க. எங்கேயாவது ஹோட்டல் இருந்திருக்குமா? சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்குமா? 30 வருஷத்துக்கு முன்பதாக நான் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அங்கேருந்து மெய்யூர்லேருந்து இங்கே கட் பண்ணி இப்படி உள்ளே வருவேன். ஒரே காடாக இருக்கும், வெறும் காடாக இருக்கும். அதனால தான் கையை ஒடிச்சு விட்டாங்க, குருவானவருடைய கையை, ஐயர்வாளுடைய கையை ஒடிச்சிட்டாங்க. எவ்வளவு மாற்றம் பாருங்க. நல்ல ரோடுகள் இருக்குது. அப்போ நான் வரும்போதெல்லாம் வெறும் மண் ரோடு தான், கல்லெல்லாம் புரண்டிருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? அப்போ நம்மை தேடி வந்து நமக்கு ஆண்டவரை இயேசுவை தந்தாங்க. அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு கிறிஸ்துவை நமக்குள்ள கொண்டு வந்தாங்க, கடவுளை நம்மிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்படியானால் கடவுள் நம்மை எவ்வளவு நேசித்திருக்கிறார். நேசபுரம். என்ன புறம்? நீங்கள் ஏன் நேசபுரம் தானே உங்கள் ஊர், சொல்லுங்க, நேசபுரத்தை சொல்லுங்க.
ஏன் நேசபுரம்னு சொல்லி. எவ்வளவு தூரம் நேசபுரம்னா என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதிகமாய் நம்மை நேசித்தபடியினாலே இங்கே அந்த தொண்டர்களை, திருத்தொண்டர்களை நம்மத்திலே இயேசுவை சொல்லி ஆண்டவருக்குள்ளே, மீட்புக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, வாழ்வுக்குள்ளே, சமாதானத்திற்குள்ளே, மகிழ்ச்சிக்குள்ளே நம்மை வழிநடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது முதலாவது இந்த சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். 2 காரியம் இருக்குங்க. ஒன்று, ஆண்டவரை கொண்டு வந்தவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மிக மிக கஷ்டப்பட்டிருப்பாங்க. திருநெல்வேலியிலேருந்து, பாளையங்கோட்டையிலேருந்து இங்கே எப்படி வரணும்? குதிரையில் வரணும். எங்கே தண்ணி இருக்குது தெரியாது, எங்கே சாப்பாடு இருக்கும் கிடைக்காது, தவித்து தவித்து வந்திருப்பாங்க. அதனால இந்த அருமையான பெயர்களை வச்சிருக்கிறாங்கங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறோம், என்னென்னமோ பேர் வைக்கிறோம். பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர், இவ்வளவு நேசமுள்ள கடவுள். முதல்ல ஆதியில் இது இங்கே இருந்தவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா முதலாவது அவங்க புரியணும். முதலாவது அவங்க இன்னைக்கு ஆண்டவரை புரிகிறது ரொம்ப கஷ்டங்க. நான் ஜான் கிருபாகரன் இல்லை ஐயாலாம் இருக்காங்க, களப்பணின்னு சொல்கிறோம், மிஷன் ஃபீல்டு. அங்கே போனீங்கன்னா நாட்டில் ரொம்ப ஏசுனா யாருன்னு தெரியாது. நான் 1973ஆம் ஆண்டு முதல் 79ஆம் ஆண்டு வரை திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில் அந்த நற்செய்தி பணி செய்தேன். அப்போ இயேசுநாதர்னா அவர் யாருன்னே தெரியாது, கிறிஸ்தவன்னா தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கி 2 மாவட்டம் சேர்ந்து, அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்து, அந்த மாவட்டம் முழுவதும் சேர்ந்து 3 தேவாலயங்கள் 3 இடத்துல தான் இருந்தது. தருமபுரியில் 1, கிருஷ்ணகிரியில் 1, எலத்தகிரின்னு ஒரு இடம். இந்த 3 இடத்துல தான் ஆலயம். எங்கே போனாலும் ஏசுநாதர்னா யாரு கடைசியில் தெரியாது. கிராம வழியாக நாங்கள் போய் ஏசுநாதரை சொல்லிட்டு போனதுனால அந்த பகுதியாக கடந்து போகும்போது அந்த விளையாடுற பசங்க சொல்லுவான் வெளியில், ஏசுநாதர் போகிறாருடாம்பா. இன்றைக்கி சிந்தித்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களெல்லாம் பார்த்து, ஊழியம் செய்கிறவங்கள பார்த்து அப்படி சொன்ன அந்த பாக்கியம் அங்கெல்லாம் கிடைக்காது, கிடைக்க முடியாது. ஏனால் அவர்கள், அதான் சொல்லுகிறேன், ஆதியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நினைத்து பாருங்க, பெற்றோரை நினைத்து பாருங்க, முன்னோர்களை நினைத்து பாருங்க. ஆண்டவர் அவர்களிலே ஆற்றின அந்த மகத்துவமான மகிமை தான் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, யாக்கோபை ஆண்டவர் சந்தித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சந்திக்கிறார். அதனால தான் வருஷந்தோறும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வச்சுருக்கிறோம். வேத புத்தகத்தில் படிங்க, இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டையில் இயேசு அங்கே வந்து அவளோடு கூட பண்டிகையிலே பங்கு கொண்டார், அவளோடு கூட உலாவினார். இன்றைக்கு நமக்குள்ளே உலாவுகிறார். அது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற இடம் இந்த தேவாலயம். அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகின்ற இடம். அண்ணன் நம்ம நேசிக்கிறாரா? அன்னாள் அவனுடைய பாதத்தில் ஜெபித்தாள். ஆண்டவர் கடாட்சம் பண்ணினார், இரக்கம் பாராட்டினார். உடைய வாழ்வில் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர். அன்பானவர்களே, இதோ பார்க்கிறோம் இந்த 21ஆம் அதிகாரம் மத்தேயுல ஆண்டவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். ஆடு விற்கிறவளையும் வாங்குகிறவளையும் வெளியே துரத்தி, புறா விற்பவருடைய அதெல்லாம் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு. இன்னும் மார்க்கில் படிக்க, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு.
அப்போ அதில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மற்றவங்களையும் என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு, கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். எல்லா ஜனத்திற்கும் ஜப வீடு. நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். நம்முடைய ஆண்டுடைய வீட்டை நம்ம எப்படி அணுகுகிறோம், எப்படி பாபிக்கிறோம், வைத்திருக்கிறோம் பொறுத்து தான். அது அடுத்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாக்கியம். இவ்விதமாய் ஆண்டவர் சுத்தம் பண்ணின பின்பு அங்கே மாபெரும் அதிசயம் நடக்குது. அந்த அதிசயம் என்ன பாருங்க, 14ஆம் வாக்கியத்திலிருந்து. ஆமென், அல்லேலூயா. தேவாலயம் குணம் பெறும் இடம், நலம் பெறும் இடம். பாருங்க, சுத்தம் பண்ணின பின்பு யாரெல்லாம் வராங்க? பார்வையற்றோரும். சாதாரணமானவங்க அல்ல, சாதாரணமானவங்க அல்ல. பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். எதுக்கு வந்தாங்க? ஆலயத்துக்குள்ள. பார்வையற்றோரும் ஊனமுற்றோரும் ஆலயத்தில் வந்தாங்க. இயேசு அவர்களை குணமாக்கினார், பார்வையடைய செய்தார், நடக்க செய்தார். இயேசுநாதர் யாருன்னு கேட்டால் கடவுள்னு சொல்கிறோம். எப்படிங்க கடவுள் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்கிறோமா? இயேசு மனிதன்தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா? இந்த ஒரு வாக்கியத்தை பாருங்கள். இந்த சுவிசேஷ புத்தகம் முழுவதையும் படிங்க, எல்லாரும் படிக்கணும். இயேசுநாதர் கடவுள் என்பதை சொல்லணும். இயேசு மனிதன் என்று சொல்கிறாங்க. ஏன்னா மனிதராய் வந்தார் அல்லவா? மனிதராய் வந்தார், மனிதன் தானே. நாமெல்லாம் அவர் கடவுள்னு எப்படி சொல்லணும்? பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை இதில் சொல்கிறேன், இது போல் நிறைய இருக்குது. இயேசுவினிடத்தில் பார்வையற்றோரும் யார் வந்தாங்க? ஊன கால் நடக்க முடியாத சப்பானிகளும் வந்தாங்க. இயேசு அவர்களை பார்க்க செய்தார். மனுஷன் யாரும் செய்ய முடியுமா? நீங்கள் இயேசு ஏன் கடவுள்? மனிதர் செய்ய முடியாது, பார்வை கொடுத்தார். சப்பானியை நடக்க செய்ய முடியாது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ வருது மருத்துவம். ஆனால் பிறவி சப்பானி நடக்கிறாரா? இல்லை. இயேசு பிறவி சப்பானியை நடக்க செய்தார். இயேசு என் ஆண்டவர், என் கடவுள், நான் நம்புகிறேன். அதனால தான் ஐயா, இன்னும் எத்தனை அற்புதம் இருக்குது, எத்தனை அதிசயம் இருக்குது. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதோ இவ்விதமாக பிணியாளிகளை குணமாக்கி எல்லாரும் புகழ்ந்து பாடுகிறாங்க. முதல்ல பாடுறது யாரு? ஒரு மகிழ்ச்சியான நேரம், ஒரு அற்புதம் நடந்துட்டுனா முதலாவது சந்தோஷப்படுறது யாருங்க? இந்த வசந்த படிச்சிங்களா பின்னால? குழந்தைகள் தான் முதலாவது சந்தோஷப்படும். அப்போ பாருங்க, குழந்தைகளுக்கு தான் அந்த பாக்கியம். நாம சந்தோஷப்பட்டா நாமும் குழந்தைகளாயிருவோம். நாம சந்தோஷப்பட்டா முதலாவது சந்தோஷப்படு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் அதனுடைய அங்க வேறு அடிப்படை எங்க இருக்குது பாருங்க. ஆண்டவர் நலம் செய்து கொண்டே இருக்கிறார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவாலயத்திலே ஆண்டவர் செய்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆண்டவர் எங்கெல்லாம் நம்மளை வந்து சந்திக்கிறாரோ அந்த இடத்த நம்ம கடவுளுடைய வீடு, ஆலயம்னு சொல்கிறோம். யாக்கோபு அதை சொன்னார். தேவாலயத்தில் நடைபெற்ற காரியங்களை 21ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அற்புதமாக இருக்குது, நடத்துகிறார். அடுத்ததாக கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலடிகளார் மிக அருமையாய் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்தில், இல்லையா? கல் மண் எல்லாம் வச்சு கட்டுறோம் தேவாலயம். யார் யார் ஏன் செய்தான், எதுக்காக செய்தான், கொடுத்த அளவு என்ன, எல்லாம் கடவுளுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பவுல் என்ன சொல்லுகிறாரு? கடைசியில் என்ன சொல்கிறாரு? நீங்களே அந்த இப்போ ஆலயம் யாரு? கோயில் யாரு? நீங்களே கோயிலாக இருக்கிறீர்கள். 3ஆம் அதிகாரத்தில் அந்த 16, 17 படிக்கும். நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இந்த கோயிலுக்கு முன்பதாகவே இந்த கோயிலுக்குள்ளே கடவுள் வந்துடுறாரு. நான் ஆண்டவருடைய கோயில். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் குடியிருக்கிற இடம் நான், என்னுடைய உள்ளம், எனக்குள்ளே கடவுள் குடியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி அவ்விதமான நிலைமை இழந்து போயிட்டோம். பல சமயத்தில் பல காரியங்களை செய்து கடவுளை விட்டு, ஒருவேளை கடவுளை வெளியே விட்டுட்டோம். இன்று ஆண்டவர் மீண்டும் நமக்குள்ளே வருகிறார். அதுதான் புதுப்பித்து, அதுதான் மறுபிரதிஷ்டை.
இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்து ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே ஆண்டவரே வாங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்குள்ளே வாங்க. அன்றைக்கு அந்த அந்த யாக்கோபு எத்தனை துள்ளி குதிச்சிருப்பார், அதைத்தான் சொன்னார், நான் திரும்ப வருவேன். அவருக்குள்ளே அந்த நம்பிக்கை விசுவாசம் பெருகிட்டு நான் மீண்டும் வருவேன். இது பெத்தேல், இதில் நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் ஆராதிப்பேன். மீண்டும் ஆண்டவரை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து வாழுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், நான் உங்களை புதுப்பிப்பேன். அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்லான இருதயத்தை உங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போட்டு புதிய இதயத்தை உங்களுக்கு தருவேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை நம் காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 347, கீதங்கள் கீர்த்தனைகள் 394. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 347, கீதங்கள் கீர்த்தனைகள் 394. முதல் பை காணிக்கை, அதன் பிறகு தோத்திர காணிக்கை படைக்கிற என்பதாக வந்து படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். May
இவ்வாறே நாம் படைத்த காணிக்கைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆலயம் மறுபிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு, உற்சாகத்தோடு மேற்கூர்வையெல்லாம் சரிபார்க்கப்படுவதற்கு, தரைதளம் மற்றும் பல பணிகள் செய்யப்படுவதற்கு உற்சாகத்தோடு நன்கொடைகளை கொடுத்த சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட பொழுது உற்சாகத்தோடு காணிக்கைகளை கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த பணிக்காக உடல் உழைப்பு நேரத்தை கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே உடைய சமூகத்தில் பிள்ளைகள் படைத்திருக்கிற பை காணிக்கைகளையும், உடைய ஆற்று முன்பதாக வந்து முது பிள்ளைகள் படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகளையும் கர்த்தர் தயவாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கைகள் அனைத்து முது நாமத்திற்காக மேம்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமா இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உம்முடைய சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும்
சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டுள்ளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்றும் எல்லாருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உங்கள் குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்தவர்களாய் அவருடைய கட்டளையின்படியே அவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாய் இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நிறைய தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமடலை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அண்ணன்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே சேரப்போகிறோம். நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டுடையத்தில் இரக்கத்திற்காக மன்றாடுவோம், தாழ்மைப்படுவோம், நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் மன்றாட்டை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் இளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேய்திகள் துணிகைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தர் அல்ல. ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கம் லட்சணம் நம்முடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மையான குமார் நாகேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண
எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டியே எங்களுக்கே இறங்கும் தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு கோட்டியே எங்களுக்கே இறங்கும் தேவா கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 589, கீதங்கள் கீர்த்தனைகள் 240.
கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 294, கீதனைகள் 251. கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனம்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ பாவமனகல்லோ உனக்காய் பயிரப்பட்டதல்லோ தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீசர் குறைத்தீரு, பாவக்கேட்டை ராபோசன பந்திதனில் சேரு, சாவுக்குரியமாம் பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாது கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. ஆண்டுடைய திருப்பந்தியிலே சேர்ந்தோம். ஆண்டவர் நமக்குள்ளே. தேவாலயம் ஆண்டவர் தங்கும் இடம். நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் ஆண்டவர் தங்கும் இடம். ஆண்டவர் நாம் இருக்கின்ற இடத்துல இருக்கின்றபடியே நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இருக்கின்ற இடத்திற்கு நம்மை தேடி வந்து நம்மை ஆதரிக்கிற நமக்குள்ளே வருகின்ற ஆண்டவர். நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே,
நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒளிமதியாத திருசரீரமும் இரத்தமும் ஆகிய அனகாரத்தாங்களை புசித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமா எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ நன்மையும் பரிபூரணமான சித்தம் எனது பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்மமாகும்படி எங்கள் கருள் புரியும். கடைசி நாள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் தடையத்தக்கதாக இவ்வுலகில் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேர்த்தோதி கனமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 657, கீதங்கள் கீர்த்தனைகள் 40. எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரை. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 657, கீதங்கள் கீர்த்தனைகள் 40. கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வ மானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நின் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை ஓம் சாவாழ் மிதித்தே ஓம் சாவாழ் மிதித்தே ஜெய
வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களோ வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் அளவே என்றைக்கும் அளவே வாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். அதற்கு அடையாளமாக இந்த தேவாலயம். நேசபுரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை நற்செய்தியை இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்தவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிராமத்தில் ஆதியிலே முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இன்று வளர்ந்து வந்திருக்கிற இந்த திருச்சபைக்காக நன்றி. திருச்சபையின் அங்கத்தினர் அனைவரையும் ஆசீர்வதிங்க. இங்கே இந்த கிராமத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறவர்கள், வெளியிடங்கள் தூர இடங்களிலே வாழுகிறவர்கள், இந்த ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயமாகி உம்மை நேசிக்கிறவர்களுக்காக தோத்துறோம். ஆலய பிரதிஷ்டை நிமித்தமாய் தூர இடங்களிலிருந்து பிரயாசப்பட்டு வந்து பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தோத்துறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லார் மீதும் உம்முடைய கிருபையை பெருக செய்யுங்க. இன்னும் உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. நாங்கள் உம்முடைய ஆலயங்களாகவே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே ஆண்டவர் வாழுங்க. அந்த நேசமான அன்பான கடாட்சம் நிறைந்த அந்த வாழ்வை எங்களுக்கு தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்த எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுங்க. இன்னும் ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களுடைய அன்பான ஊழியக்காரர்களுக்காக உமக்கு தோத்திரம். தூர இடத்திலிருந்து பிரயாசப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறப்பாய் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். நடைபெற இருக்கின்ற இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அசனம் ஐக்கிய விருந்து, இதில் கடவுளை நாங்கள் அதிகமாய் உம்முடைய பிரசன்னத்தை உணர நாங்கள் கடவுளர்களாக வாழ அருள் செய்து ஆசீர்வதிங்க. நடைபெற இருக்கின்ற திருமண அந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதிங்க. புதிய வீட்டை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, அந்த வீட்டையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையின் உறுப்பினர் அனைவருடைய வீடுகளிலேயும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மகிமை புகழ் உமக்கே. இதோ மன்னவர்களாகிய நாங்கள் விண்ணவர்களோடு வாழும்படியாய் பரமவாசல் திறந்திருக்கிறீங்க. இந்த பரமவாசலை பற்றி கொண்டு அதன் வழியாய் உம்மிலே ஆண்டவரை முன்னேறி வர எங்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். Thank you. தயவுசெய்து எல்லாரும் ஒரு 5 நிமிடம் இருந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற பேராயர் ஐயா அவர்களையும் வந்திருக்கிற ஊழியர்களையும் நாம் கனப்படுத்திருக்கிறோம். தயவுசெய்து ஒரு 5 நிமிடம் உட்காருங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய ஆலயத்தை நாம் இந்த நாளில் மறுபிரதிஷ்டை செய்ய அருமையான பேராயா அவர்கள் மூலமாய் பிரதிஷ்டை செய்ய கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமையான இந்த தெய்வீக உயிர்த்தெழுதலின் ஆலயத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமது அழைப்பை ஏற்று நம்மத்தில் வந்து நம்முடைய ஆலயத்தை மறு பிரதிஷ்டை செய்ய நம்மத்தில் வருகை தந்திருக்கிற அருமையான திருநெல்வேலி திருமண்டலத்தின் முன்னாள் பேராயர், கணத்துக்குரிய மரியாதைக்குரிய மகாகண பேராயர் ரைட் ரெவரண்ட் ஜே கிறிஸ்தாஸ் பேராயர் ஐயா அவர்களை நம்மத்தில் இருக்கிற மிஸ்டர் ஜோசப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். மிஸ்டர் ஜோசப் ஜெய்சிங்க, எல்லாம் கரங்களை தட்டுவோம். இந்த சிறப்பு பரிசையும் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நம்மத்திலே பங்கு பெற்றிருக்கிற கோயம்புத்தூர் திருமண்டலத்தின் ஊட்டி திருச்சபையிலே பணி செய்து வருகின்ற ரெவரண்ட் கவிராஜ் ஐயா அவர்களை நம்மத்தில் இருக்கிற மிஸ்டர் தனபால் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். கரங்களை தட்டுவோம். கிஃப்ட் கொடுத்துருங்க. நம்மத்திலே வந்திருக்கிற நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் குழு ஊழியத்தின் முன்னாள் ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஜான் கிருபாகரன் ஐயா அவர்கள் குடும்பமாக நம்மத்தில் வந்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்டர் சிம்சோன் அவர்கள் பொன்னாடை அனுபவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். பரிசு கிஃப்ட் கொடுத்து இந்த ஆராதனையில் நம்மத்தில் பங்கு பெற்றிருக்கிற ரெவரண்ட் சந்திரன் எலியா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி வால்பாறையில் ஊழியம் செய்து வருகிற ரெவரண்ட் சந்திரன் அவர்களை நம்மத்தில் இருக்கிற மிஸ்டர் ஐசக் அவர்கள் பொன்னாடை அனுபவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். தங்கராஜன் தொடர்ந்து நம்மத்திலே வந்திருக்கிற நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் மையான மிஸ்டர் நீலமேகன் எட்வின் அவர்கள் பொன்னாடை அனுபவித்து கௌரவப்படுத்துவார்கள். தொடர்ந்து இந்த நம்முடைய ஆலயத்தை இவ்வளோ மறுபிரதிஷ்டை செய்வதற்கு பல வகையில் உதவி செய்த பணி செய்த இரவு பகலாக இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்த நம்முடைய சபை சார்ந்த மிஸ்டர் சிம்சோன் ஜெபக்குமார் அண்ணன் அவர்கள் இரவு பகலாக இந்த பணியெல்லாம் மேற்கொண்டார்கள். நான் சில நாட்கள் வந்து பார்ப்பது உண்டு. அவர்கள் இந்த இடத்திலே இருந்து எல்லா காரியங்களையும் சிறப்பாக பணியெல்லாம் செய்தார்கள். தரைப்பணிகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லா பணியும் நேர்த்தியாக அவர்கள் கவனித்தார்கள். ஆகவே அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். நம்மத்தில் வந்திருக்கிற மகாகண பேராயர் ஐயா அவர்கள் அருமையார் மிஸ்டர் சிம்சோன் ஜெபக்குமார் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நன்றி. நம்முடைய சபை ஊழியர் மையான மிஸ்டர் ஜெனிஸ்குமார் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஜெயபாலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள்.
நம்முடைய ரெவரண்ட் ஐயாவுக்கு கோயில் ஜாத்தா அவங்க போடுவாங்க. தொடர்ந்து பேராய அவர்கள் நம்மத்தில் பேசுவார்கள். உயிர்த்தெழுதலின் ஆலயம். அதனால் இந்த மறுபிரதிஷ்டை என்பது உயிர்த்தெழுதல். அதுக்கு ரொம்ப என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெற வேண்டும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த அருமையான ஒரு உயிர்த்தெழுதலின் ஆலயம் மறுபிரதிஷ்டை இதில் பங்கு பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக இதில் முயன்று உழைத்திருக்கிறீங்க, கொடுத்துருக்குறீங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெளியிடங்கள் தூர இடங்களிலே தொழில் செய்கிறவர்கள், வாழ்பவர்கள் அனைவருடைய ஒத்தாசைகள், இங்கே வாழுகின்ற மக்களுடைய அந்த மேற்பார்வை எல்லாவற்றிலும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா சொன்னாங்க, நிறைய பேர் நாங்கள் இந்த சிறப்பான ஆராதனைக்கு அழைத்தோம், அவங்கெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ரெவரண்ட் கவிராஜ், ஆமாம், கோயம்புத்தூர் திருமண்டலத்தில் சிறப்பான ஒரு ஊழியக்காரர். ரெவரண்ட் ஜான் கிருபாகரன், அவங்க ஒரு மிகப்பெரிய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். இப்போதும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை பிரமாதம் சிறப்பாக செய்து வர்றாங்க. அவளை சந்திப்பது மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதுபோல் ரெவரண்ட் சந்திரன் பார்த்தீங்களா? இப்போ குருக்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் இவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்காரா? அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உடைய ரெவரண்ட் ஜெபராஜ் ஐயா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த சேகரத்தில் பணி செய்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக அடுத்த இடத்துக்கு புறப்படுவாங்க. நீங்கள் எல்லா போகிற இடங்களில் எல்லாத்துலேயும் சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரை உங்களில் பார்க்கணும். அந்த விதமாக ஊழியம் செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். சபை ஊழியரை வாழ்த்துகிறேன். சிறப்பாக கீபோர்டு தம்பி எல்லாம் வாசித்தீங்க, நன்றி. சபையினுடைய செயலாளர், பொருளாளர், இன்னும் டைசன் கவுன்சில் உறுப்பினர், மெம்பர்கள் அனைவருக்கும் அவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள், ஆசைகள். உங்களுடைய அன்பிற்கு மரியாதைக்கு நன்றி. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, எங்கும் நிறைந்திருப்பவரே, நாங்கள் இருக்கிற இடத்துலெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறவர், நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறவர். இன்னும் ஆழமாக சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்கள் ஆண்டவராய் எங்களுக்குள்ளே வாழ்பவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்களுக்குள்ளே வாழ்பவராக எப்பொழுதும் கண்டுகொள்ளும் பாக்கியத்தை தாங்க. அதற்கு அடையாளமாக இருக்கிற தேவாலயத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஆலயம் இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் திருச்சபை. நன்றி, நன்றி. இந்த நாட்களில் பெரிய காரியங்களை இங்கே பெரிய எழுப்புதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலிருந்து வெளியிடங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற தொழில், அவள் செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆனால் அதுபோல் இந்த கிராமத்தில் தங்கியிருக்கிற மக்களுக்கு உடைய ஆசீர்வாதம் இன்னும் நிறைவாய் பெருகட்டும். ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்து மகிமைப்படுத்தி சேவிக்க கிருபை தாங்க. அன்பான ஊழியக்காரர்கள் எங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய ஒளியை இருளில் இடங்களில் எடுத்து செல்லவும் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிங்க. மகிமை புகழெல்லாம் உமக்கு இயேசு இரட்சகரின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே போக கடவோம். நாமத்தினாலே ஆமென்.